ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஎல் டு யூஎஸ் சேனல். நம்மளுடைய தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நன்றி சொல்கிறதுக்கு நம்ம ஆட்சிக்கு ஒரு 4 வாரம் ஆச்சு. 4 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் என்னென்னா ஒரு நன்றி சொல்லுவோம் அப்படின்னு திருச்சி கிழக்கு கரெக்டாக அங்கே திருச்சி கிழக்கில் போய் ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு பயங்கர மாசான ஸ்பீச்சாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல், அவர் அந்த கட்சி சார்ந்த டிவிக்கே தலைவராக போய் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு முதலமைச்சராக போய் பேசுகிற மாதிரி இல்லை. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அப்படியே அதே அட்டாக் தான். எனக்கு எதிரிகள் ஒருத்தர் மட்டும்தான், ஸ்டாலின் சார் மட்டும்தான். வேறு யார் பேரையும் அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. வெரி கிளியராக இருக்காரு. ஏன்னா அவரை மற்றவங்களாம் டவுன் ப்ளே பண்ணுறாரு. அவங்களுக்குலாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர் ப்ளே பண்ணிட்டு ஆரம்பித்தார். எடுத்த உடனே நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஆரம்பித்து முடித்த உடனே பயங்கரமாக எல்லா மக்களுக்கும் திருச்சி கிழக்கு என் இதயம் ஒரு பக்கம் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் இதை அவர் நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக மெயினாக அவர் இதை பேச போடுற மாதிரி நான் பார்க்கல. அவர் நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சதுக்கு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ மெயின்லி அவர் திருச்சியை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்பீச் கொடுத்தாருன்னா பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன். ஸோ அந்த எலெக்ஷனுக்கு அதுக்காக அவர் பிரசாரம் மாதிரியும் இருந்துச்சு இந்த ஸ்பீச். ஆமாம், விமர்சனங்கள் கண்டினியூ ஆகட்டும், திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு எதிர்கட்சி சொல்கிறாரு. அந்த விமர்சனம் தான் என்னை இன்னும் பூஸ்ட் பண்ணுது, ஒரு எனர்ஜி மாதிரி. அது கொடுக்க நீங்கள் பாட்டில் பேசிட்டீங்க, நான் பாட்டில் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார். அது நல்லா இருந்தது. ஏன் நம்மளாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஒன்று அதை சொன்னார். ஏன் நம்ம போடுறோம், அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த கோட் சூட்டு மட்டும் இல்லை, நானும் நிறைய விஷயத்த நோட் பண்ணிட்டேன். இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே இந்த முக்கியமான விஷயத்த விட்டுட்டு இது தேவையில்லாதெல்லாம் நோண்டிக்கிட்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த கோட் ஷூட்டு ஒன் ஆஃப் த விஷயம். அப்புறம் அவர் டெல்லிக்கு போயிருந்தார் இவரை பார்க்கறதுக்கு, பிஎம் பார்க்கறதுக்கு, பிரைம் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு போனப்ப அவர் சட்டையில் ஒரு பட்டன் லூஸ் ஆகியோ கலந்தோ அந்த பட்டனை கொஞ்சம் உள்ளுக்கு போட்டிருந்த அந்த பனியன் தெரிஞ்சிருச்சோ, அதை ஒரு பெரிய பேஷாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் இப்போ இடையில நிறையா பிரச்சனைகள், அதாவது சின்ன சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் அதுக்கும் முதலமைச்சர் சிஎம் சார் என்ன பண்ணுறீங்க, சிஎம் சார் உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப பெட்டி விஷயமா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி யார் தெரியுமா யோசிப்பா? இந்த ஸ்மால் பிரெயின் தான் இந்த மாதிரி யோசிக்கும். இதாக யோசிக்கிறவங்க எதை தெரியுமா பார்ப்பாங்க? என்ன அவர் ஆட்சிக்கு இத்தனை நாள் ஆச்சு, என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அதுதான் நம்ம யோசிப்பாங்க. சும்மா போய் இந்த பெட்டி பெரிய விஷயத்தெல்லாம் போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு, என்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு இன்னைக்கு மைக்கு போட்டு அவரே சொல்லிட்டாரு என்ன மாற்றங்கள் அவர் செஞ்சிட்டாருன்ட்டு. இன்னமும் ஆப்போசிட் கட்சிக்கு இன்னும் இந்த தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனால் இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னமும் நீங்கள் நம்பிக்கிட்டு தற்கூரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை தான் ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம், அதான் சொல்ல வந்தார். ஏன்னா நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் வந்தது, நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியாவில். என்னென்னா இந்த அண்டர் ஏஜ்டு பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸ் போய் தண்ணி குடிச்சிட்டாங்க அப்படின்னு, அதுக்கும் பிரமதா என்ன சட்டம் ஒழுங்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், அங்கங்கே நடக்காது. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறப்ப நடக்காது. எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம் அது என்னென்னா ஒரு சில ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலை. அப்போ அந்த ஷாப் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. மது அந்த பார் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம். என்ன நடக்கல சட்டம் ஒழுங்கா இல்லைன்னு நாளைக்கு வீட்டில் தண்ணி வரலன்னா, பைப்பில் குழாயில் தண்ணி வரல, என் வீட்டில் ஒழுவுது, மழை பெஞ்சு ஒழுவுதுன்னா எல்லாத்துக்குமே சிஎம் தான் காரணம்னு இந்த மாதிரி ஸ்மாலாக திங்க் பண்ண போகிறீங்களான்னு எனக்கே தெரியல. இது நான் உங்கள் மக்கள்கிட்ட கேட்குறேன் இந்த கேள்வி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு. இன்னும் என்னென்னா ஒன்று கவனிச்சிக்கலாம் லேட்லி அப்படின்னா, அது உண்மை தான். என்னென்னா ஜென்சி மக்கள்னால ஓட்டு போட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னென்னா ரீல்ஸ் தான் ஆட்சியாக நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னது கரெக்டாக இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் யங்ஸ்டர் எல்லாமே அரசியலுக்கு வராங்க. அரசியலுக்கு என்ன நடக்குதுன்னா டெய்லி அதுதான் உட்காந்துருக்காங்க. டிவியில் நியூஸ், நாமளே டிவியில் டெய்லி மார்னிங் எடுத்தோடனே என்ன பண்ணுறோன்னா காலையிலே என்ன நியூஸ் வந்திருக்கு அப்டேட் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்கதான் இருக்குது. ஏன்னா ஒரு எழுச்சி வந்திருக்கு எல்லாரும் மைண்ட்லேயும். மற்றதை பார்க்கறத விட இதுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ நம்ம வரவேற்கிற மாற்றங்கள், திட்டங்களை தான் நம்ம வரவேற்கணும். அதை சின்ன சின்ன இஷ்யூலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த தற்குறினா கரெக்டாக அதுக்கும் பதில் அடிச்சிட்டாரு. தற்குறி ஓட்டு போட்டு தான் இந்த 50 வருஷமாக நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க, தற்குறி ஓட்டு போடாமல் என்ன வேறு பிளானெட்லேருந்து கொதிச்சிங்க அப்படின்னு அது ஒன்று கேட்டார். அது அப்புறம் என்னென்னா
அடிமை கூடாரமாக மாறிய அப்படின்னு மற்ற கட்சி ஒரு சில கட்சி நல்ல தலைவர் வந்து விஜயகாந்த் சொல்கிறப்ப அதை சொன்னாங்க. அவங்களோட நல்ல கட்சி ஆரம்பித்தவரை வந்து என்ன பண்ணாங்க, மாற்றி ஒரு அடிமையாக்கி அவங்களுக்கு சொல்கிற மாதிரி. ஏன்னா எல்லா கட்சியுமே அப்படி தானே பண்ணியிருக்காங்க. சில இடதுசாரி கட்சிகளே இவ்வளோ நாள் வச்சுருந்தாங்க பக்கத்தில், ஆனால் ஒரு சீட்டு மினிஸ்டர் போஸ்ட்டு எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் கொடுக்கதே ஒரு வரவேற்பு சொன்னார். அப்புறம் வந்து செஞ்சதை கடைசியாக வந்து செஞ்சதை சொன்னார். செஞ்சதில் வந்து 200 யூனிட், அந்த 100 யூனிட் வந்து டிஎம்கே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் கொடுத்தது 100 யூனிட் நாங்கள் கொடுத்தது அது வந்து அதையும் கிளாரிஃபை பண்ணார். நீங்கள் கொடுத்ததில்ல, அது ஜெயலலிதா பீரியடில் வந்து ஓப்பன் பண்ணது அப்படின்னு அதை சொன்னார். ஆனால் இன்டைரக்ட்லி நான் பார்க்குறேன், அவர் வந்து சிஎம் சார் வந்து ஒரு இன்டைரக்டாக இந்த ஆப்போசிட் கட்சி, அதாவது அவர் வந்து யாரை வந்து அவருக்கு போட்டியாக பார்க்குறாருன்னு டிஎம்கே தான் பார்க்குறாரு, வேற யாரையுமே அவர் பார்க்கல. ஸோ இந்த டிஎம்கேக்கு வந்து அவர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இந்த அட்வைஸை வந்து கரெக்டாக அவங்க எடுத்துக்கிட்டு அதை நோக்கி வந்து செயல்பட்டாவே அவங்களுக்கு வந்து பேர் வரும். மறுபடியும் ஓட்டிங் கொஞ்சம் வரத்துக்கு மக்கள் கவர் பண்ணி ஜெயிக்க முடியாது, அது வேற பேச்சு. ஆனா ஒரு நல்ல மக்கள் மத்தியில வந்து ஒரு மதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு ஏட்டிக்கு போட்டியா இந்த சோசியல் மீடியாவில் என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் ரீல்ஸ் போடுறதும், அப்புறம் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுறதும், அப்படி இன்னமும் நான் இப்போ வந்து அடிக்கடி இந்த நாட்டில் வந்து பல விஷயங்கள் நடக்குது. என்ன அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த சோசியல் மீடியாவில் வந்து சில சாஸ்லாம் வந்து வீடியோ போடுற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வந்து டிஎம்கே அந்த கட்சி துண்டு, இது டிஎம்கே கட்சியில் உள்ள சேர்ந்தவங்க, இந்த கட்சியில் உள்ள சேர்ந்தவங்க, அந்த கட்சியில் உள்ள சேர்ந்தவங்க தான் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ எப்படி தோணுதுன்னா, வேணும்னிக்காச்சும் இந்த இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து கெட்ட பேரை உண்டாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யாரை இது பண்ணுறீங்க, அதாவது ஆம் பண்ணுறீங்க, மக்களை தான் நீங்கள் அகம் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பொலிட்டிக் சண்டைக்கு வந்து ஒரு அப்பாவி மக்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ இன்னொன்று விஷயம் நீங்கள் பார்த்தீங்களா, இன்றைக்கி வந்து ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அதாவது ஒரு கட்சி தொண்டர் வந்து இறந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு தொண்டர் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதாவது இந்த கட்சி அடுத்த ஜென்மம் இருந்தால் நான் இந்த கட்சிக்காகவே, இந்த கட்சிக்கு தொண்டனாகவே தான் நான் பிறந்து வரணும் அப்படின்ட்டுன்னு, அதுக்கு அந்த கட்சிக்கு கட்சி தலைவர் அவர் போய் அவரோட வருத்தத்தை தெரிவித்து கன்வே பண்ணிட்டு நிறைய அந்த பிள்ளைங்களுக்கு, அவரோட பிள்ளைங்களுக்கு, அந்த இறந்து போன பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு உதவி, அப்புறம் இன்னும் கட்சியிலேருந்து பணம், அது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய பெரிய தப்பு. நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் வந்து ஒரு நடிகர்களுக்கா இல்லை ஒரு கட்சிக்கா நீங்கள் வந்து தொண்டனாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உயிரை தாண்டி அது வந்து பெருசு இல்லை, உங்கள் உயிர் தான் உங்களுக்கு பெருசு. ஸோ இது வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு தான் நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும். அந்த கட்சி தலைவர் வந்து போய் இந்த மாதிரி என்ன சொன்னார், ஃபேமிலிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறது கூட சில பேர் வந்து அதை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கூட, நாளைக்கு யார் வேணாலும் ஓகே இந்த கட்சிக்கு நான் தொண்டனாக இருக்கேன், இந்த கட்சி இது பண்ணலன்னு நிறைய கடன்களை வாங்கி இப்படி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்ன நீங்கள் வந்து கட்சி தொண்டர்கள், அதை வந்து யாருமே வந்து இல்லைன்னு சொல்லலை, கட்சி தொண்டர்களாக இருங்க. ஆனால் அந்த கட்சி இருந்தவர்கள், இப்போ எம்ஜிஆர், அப்புறம் வந்து ஜெயலலிதா, அப்படி அதுக்கப்புறம் வரவங்க அந்த கட்சியை வந்து அந்த பொறுப்பு இல்லாமல் தான் இந்த மாதிரி கட்சி வந்து உடைஞ்சிருக்கு ஃபுல்லாக. அவங்க பொறுப்பை நடந்துக்கணும், அந்த பொறுப்பு இல்லாமல் நடக்கணும். ஆனால் அதை பார்த்துட்டு நான் அந்த கட்சி தொண்டனுக்காக உயிரை ஓட்டுறங்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். அதை வந்து தப்பி தவறி செய்யாதுங்க. அந்த மாதிரி அந்த செய்கிறதா இருந்தால் செய்யவே செய்யாதுங்க. யாருமே என்கரேஜும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து தன்னை வந்து முதலமைச்சர் இல்லை, நான் வந்து முதல் சேவகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் சொன்னார், எதிர்கட்சியில் வந்து உடன்பிறப்பு யூபிஎஸ் உடன்பிறப்புகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உடன்பிறப்புக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அதுதான் கரெக்டாக சொன்னாங்க. உங்கள் ஃபேமிலியிலே வந்து மட்டும் பார்க்காதீங்க, எல்லாருக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று விஷயம் வந்து அவர் ஸ்பீச் கொடுத்ததுலேயும் சில பேர் வந்து போய் காமெண்ட் போட்டாங்க தெரியுமா, அதையும் நான் படித்தேன். சிஎம் மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு. நான் கேள்வி கேட்குறேன், சிஎம்னா எப்படி பேசணும், அதை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. இல்லைன்னா சிஎம் பேசுனா என்ன, எழுதி வச்சுட்டு பழைய கட்சியில் உள்ளவங்களாம் எழுதி வச்சுட்டு அதை அப்படியே வாசிப்பாங்களா, அதுதான் சிஎம் பேச்சா?
யதார்த்தமா இருக்காரு. அவர் வந்து என்னன்னா எதார்த்தமா இருக்காரு. ஆனா இது வந்து நம்ம வந்து ஒரு கட்சி தான். ஏன்னா திருச்சி கிழக்குன்னு சொல்றப்ப அவர் நின்ன தொகுதி. ஆனா அது நம்ம ரிசைன் பண்ற மாரி ஆகுது. அப்ப அங்க உள்ளவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு போய் சொல்லியிருப்ப ஒரு அரசியல் அதான் சொன்னேன்னா, எடுத்த உடனே நான் சொன்ன மாரி தான். ஏன்னா அது வந்து ஒரு தலைவர் டிவிக்கே கட்சி தலைவர் மாரி தான் பேசியிருக்காரு. ஏன்னா அவர் முதலமைச்சர் மாரி பேசினா, அவர் என்ன பேசிக்கலாம், திட்டங்கள் செய்யலாம், இந்த மாரிலாம் ஏற்பாடு இருக்கு. வரப்போற திட்டங்கள் எப்படி இருக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த பாயிண்ட்ட வந்து அவர் பேசவே இல்ல. அந்த மாரி ரொம்ப பேசவே இல்ல. இது வந்து ஒரு அரசியல் மீட்டிங் மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம வந்து அரசியல் ஒரு முதல்வரா ஒரு பிரஸ் மீட் இல்லாட்டி பிரஸ் மீட்டே இதுவரைக்கும் வைக்கல. அதுவே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஐயா அதை பற்றி தான் இப்போ நான் அடுத்தது சொல்லல. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இந்த ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்க மாட்டேன். நான் கேட்குறேன், எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? நான் வந்தது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. என் வேலையை நான் கரெக்டாக என்னோட ஆக்ஷனில் கட்டுறேன். எதுக்கு நான் வந்து மைக்கு போட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் இது செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன், இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன்னு எதுக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ப்ரெஸ் மீட்டில் வந்து ஆழ்த்திட்டு வெட்டி கேள்வி கேட்பேன். அந்த வெட்டி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு தான் நான் வந்து சிஎம்மா ஆகணும். அந்த கேள்வியிலேருந்து நீ ஒரு புதுசா ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு நீ ஒரு பாயிண்ட் ஒன்று பேசுவ. அதுலேருந்து ஏதாவது பேசுனா ஸோ நான் வந்து பர்சனலை பற்றி பேசுவேன், என்னை அட்டாக் பண்ணுவேன். நான் ஒரு விஷயத்த சொல்லி அதை நீ திருச்சி பார்த்தா வெளியே போடுவேன். எதுக்கு? என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துக்கிட்டு போட்டேன்னா அதை நீ வந்து அனுபவிக்கிறியா? அதோட சரி. எனக்கு ஐம் 100% ஐ சப்போர்ட். ஏன்னா அவர் அன்னெசரியாக இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்துக்கிட்டு இந்த பாப்புலாரிட்டியை பாப்புலாரிட்டி எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் கரெக்டாக அவர் நடக்கிறாரு. அன்னாட செயல் நடக்குதா? அன்னாடம் வந்து மீட்டிங் இன்வெஸ்டரை பார்க்குறாரு, கம்பெனி சிஇஓ பார்க்குறாரு, கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சி, அதுதான் மெயின். ஊழல் இல்லாத ஆட்சி. இந்த கரப்ஷன் வந்து அவர் பெரிய விஷயம். அதை குறைச்சிருந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அது மூலியம் எம்ப்ளாய்மெண்ட் வரும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற எக்கனாமி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவர். அதில் வந்து ஒன்றும் குறைய நம்ம சொல்ல முடியாது. உனக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குற அந்த டைமை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக மக்களுக்கு எப்படி சேவை செய்யறது, சர்வீஸ் பண்றதுன்றதுல நான் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறது தப்பா? மேபி வந்து அவர் வந்து எக்ஸ் சிஎம்மா இருந்திருந்தாருன்னா, அதாவது பழைய கட்சிகளோட சிஎம்மா இருந்திருந்தாருன்னா அவர் வந்து ஆஃபீஸ்க்கு எப்பயாவது ஒரு வாட்டி தான் போகலாம். அப்போ ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டு, இந்த மீட்டு, அந்த மீட்டு, ஒரு நாளைக்கு 10 ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கலாம். ஆனால் இவர் வந்து அப்படி செய்யலையே. ஸோ அதனால தான் அவருக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்காக நேரம் இல்லை. சும்மா வெட்டித்தனமாக இந்த ப்ரெஸ் மீட் ஏன் கொடுக்கல, நீ ஏன் இந்த கலர் சட்டை போட்டிருக்க, நீ ஏன் அதை போடல, இந்த மாதிரி வெட்டி கேள்விலாம் கேட்காம கொஞ்சம் யோசிங்க, கூர்மையாக யோசிங்க. ஆமாம், அவர் கண்டிப்பாக டைம் வேணும்ல. கண்டிப்பாக டைம் வேணும். கண்டிப்பாக அந்த டைம் வந்து நடந்து அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் எப்படி என்ன செஞ்சுருக்காருன்னு. இது வரைக்கும் செஞ்சதில் வந்து முன்னாடி இருந்த ஆட்சிக்குள்ளே நிறைய ஸ்கீம் இருக்கும். நானும் வந்து பேசணும், இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். நிறைய ஸ்கீம் இருக்கலாம். அந்த ஸ்கீமை வந்து செயல்பட்டு கடைசியில் உள்ள மக்கள் வரைக்கும் போய் சேருது. அதான் பார்க்கணும். இப்போ அதை தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக தான் நிறைய அதிகாரிகளை மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்னும் பழைய சப்போர்ட்டரே இருப்பாங்க, பழைய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே மாறணும் ஒரே மாதிரி. இவர் மட்டும் மாறினா பார்த்தாது, எல்லாருமே மாறணும். அந்த மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் வரணும். இப்போ ஆனால் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று வந்து அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய மாணவர்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேள்வி கேட்கறதே ஒரு பெரிய திங்ஸ் தான். ஏன்னா அதுவே ஒரு மாற்றம் தான். அரசியலுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இந்த யூத் எல்லாம் மாதிரி இப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து அரசியலை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதுவே மாற்றம். அதை பாருங்க. அது மாற்றம். இன்னும் ஆஃபீஸில் எங்கேயாவது நடந்ததுனாலும் உடனே கேள்வி கேட்குறாங்க. உடனே வந்து வாயை மூடிட்டு போகாமல் கேள்வி கேட்குறாங்க. டக்குன்னு இது எப்படி நீ பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம்னு கேள்வி கேட்குறாங்க. அதுவே வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை.